நூல்களை எழுதி படைப்பவர் நண்பர் ஆதி அவர். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கே உலகு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையா என்று இந்த உலகத்திற்கு பொதுவான உயர்ந்த நிலையில் சொன்னார். திருக்குறளை அதை இயற்றிய திருவள்ளுவரை வணங்கி இன்று மனவிழா காண்கின்ற ஸ்னேகா கவின் என்கிற இந்த இணையரை திருக்குறளாளர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளாளர் இங்கு வந்துள்ள அனைத்து சான்றோர்களின் வாழ்த்துக்களால் இந்திய வாழ்த்தி திருக்குறளை கடைபிடித்தால் போதும் இந்த வாழ்க்கையில் இந்த மாணவர்கள் அனைவரும் முன்னேறலாம், சிறந்த வாழ்க்கை வாழலாம் என்கின்ற செய்தியை மட்டும் சொல்லி நாம் கடைபிடிக்க வேண்டிய அந்த இல்வாழ்க்கை அதிகாரத்தை மட்டும் தங்கள் முன் ஓதி வாக்குகிறேன். திருக்குறள் அதிகாரம் 5 இல்வாழ்க்கை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை பழியஞ்சி பார்த்தோர் உடை தாயின் வாழ்க்கை வழியெஞ்சல் எஞ்ஞான்றும் இல் அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றில் போய் பெறுவது எவன் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை ஆற்றின் ஒழுக்கி அரணிழுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்துப்பிறன் பழிப்பது இல்லா இன்னன்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் தெய்வத்துள் வைக்கப்படும். மணமக்கள் குரல் போல் வாழ்க. குரல் போல வாழுங்கள். உங்கள் வாழ்க்கையை எளிதாக சுருக்கமாக புரிந்து கொள்ளும் போது வாழுங்கள். அப்படி